ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிவப்பு முளைக்கீரை மசியல். கீரையை வாங்கின்னு வந்துட்டு வேரை மட்டும் எடுத்துட்டு அப்படியே இந்த கீரையை ரன்னிங் வாட்டராக 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பண்ணி வடிகட்டி உதறி பொடி பொடியாக அரிஞ்சு இதோ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரை பண்ணலாம். நல்லா மசிச்சுட்டே ஒன்றும் உப்பெல்லாம் நான் போடலை. தாளிச்சுட்டு இதை போட்டு தேங்காய் ஜீரகம் இது மிளகாய் வத்தல் 3ஐயும் சேர்த்து அரைச்சி அந்த இது மசிச்ச கீரையில் போடலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெயெல்லாம் எங்கே வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, இந்த வேக வச்ச தண்ணி வச்சுருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி கீரை கடைசியில் கீரை மசிக்கும் போது போட்டால் கொஞ்சம் சாலிடாக இருக்கும் கீரை. தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இது மிளகாய் வத்தல் 3 அரைக்க போகிறேன். கடுகு வெடிக்கிறது. இதில் உளுத்தம்பருப்பு, செவந்த உடனே இந்த கரைஞ்ச கீரையை இதில் ஊற்றப்போகிறேன். தேங்காயில் மிளகா வச்சு அரைக்கிறதுனால இதில் நான் தாளிக்க போகிறதில்லை. மிளகா இப்போ கரைஞ்ச கீரையை இதில் ஊற்ற போகிறேன். கீரை பச்சையாக இருக்கும், வேக வச்ச தண்ணி சிவப்பு கீரை மாதிரியே இருக்கும். உப்பு கீரைக்கு நிறையா சேராது, உப்பு கம்மியாக போட்டால் போதும். இது வெந்த உடனே கொஞ்சம் இது ஆனது ஏற்கனவே வேக வச்சாச்சு. கொஞ்சம் கொதித்த உடனே அரைச்ச தேங்காய், ஒரு மிளகாய் வத்தல், ஜீரகம் அதை போட்டு ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி இந்த கீரையில் நிறையா டைப் பண்ணலாம். முளைக்கீரையில் பருப்பு போட்டு பண்ணலாம், பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு பண்ணலாம், முளைக்கீரை சாம்பார் பண்ணலாம், முளைக்கீரை பொரியல் பண்ணலாம். இது வெறும் மசியல், சிம்பிளான டிஷ். கொதிக்கிறது. இப்போ இந்த வேக வச்ச தண்ணியிலேயே இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி கீரையில் போட போகிறேன். அரிசி மாவும் போடலாம்.
கார்ன்ஃப்ளவர் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பபிள்ஸ்லாம் வந்ததுன்னா கெட்டியாகிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரெட் முளைக்கீரை மசியல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.